அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். நீட் 2025 ரிசல்ட் ஒரு வழியா வந்துருச்சு. 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் இந்த வருடம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி யாரும் பெரும்பாலும் 7.5ல 600க்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த வருஷத்துக்கான அந்த கொஸ்டினை பொறுத்து. ஸோ அதனால இந்த வருடம் 7.5% இடஒதுக்கீடு அதுக்கான கட்டப் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கான ஒரு சர்வே ரிசல்ட் தான், சர்வேவை தான் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி அரசு பள்ளியில் பயின்ற 7.5% இடஒதுக்கீடு வரக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் இதுல கேட்டிருக்கக்கூடிய டேட்டாஸை மட்டும் நீங்க கொடுங்க. நம்ம இதுக்கான ரிசல்ட் நம்ம பார்த்துடலாம். ஓரளவுக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு மார்க் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்க இதுல கொடுக்கணும். கம்பல்சரி இமெயில் ஐடி கொடுத்தாதான் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய பெயர். அதுக்கு அடுத்தது நீங்க ஃப்ரெஷரா இந்த வருஷம் தான் நீட் எழுதிருக்கீங்களா, அல்லது போன வருடம் 12th முடிச்சுட்டு இந்த வருஷம் எழுதிருக்கீங்களா, அல்லது 2 வருஷம் நீட் எழுதுறதுக்காக எடுத்துக்கிட்டீங்களா, அல்லது 3 வருஷத்துக்கு மேல எடுத்துட்டீங்களா அப்படின்றத கொடுங்க. அண்ட் மோட் ஆஃப் ஸ்டடி, எப்படி படிச்சீங்க? சரிங்களா? பிரைவேட் அகாடமில சேர்ந்து படிச்சீங்களா, இல்ல வீட்லயே உட்காந்து படிச்சீங்களா, அல்லது ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சீங்களா அப்படின்றத நீங்க டிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போயிடும். சரிங்களா? அண்ட் இதுவே நீங்க பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா அந்த கோச்சிங் சென்டருடைய பெயரை வேணும்னா எழுதலாம், இல்லைன்னா நாட் வில்லிங் கூட போட்டுருங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமானது, நீங்க பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல எடுத்திருக்கக்கூடிய மார்க் எவ்வளோ 180க்கு. அதே போல அடுத்த கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில 180க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க. ஆனா அதுக்கு அடுத்த கொஸ்டின் பயாலஜில, சரியா, இந்த 90 கொஸ்டின்ஸ் எழுதிருப்பீங்க இல்லையா, 360க்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும், அண்ட் ஃபைனலா டோட்டல் மார்க், அப்ப அவுட் ஆஃப் 720 உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருது அப்படின்றத இதுல கீழேயும் அடுத்த கொஸ்டின் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி, நீங்க எந்த கம்யூனிட்டியில வரீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். 7.5% இடஒதுக்கீட்டுல கம்யூனல் வைஸா தான் கேட்டகரி வேரி ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசி 7.5ல மிக அதிகமான காம்படிஷன் உடையது. சரிங்களா? எஸ்சி எல்லாம் கொஞ்சம் கம்மியான காம்படிஷன், எஸ்டி எல்லாம் அதிகமான காம்படிஷன் வந்துடும். சரிங்களா? சோ அதே மாதிரி பிசிஎம் பொறுத்த மட்டும் அதிகமான காம்படிஷன் இருக்கும். அப்ப நீங்க எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மஸ்டா நீங்க அதை பண்ணிடணும். அண்ட் எந்த மீடியம் படிச்சீங்க, தமிழ் மீடியமா அண்ட் அல்லது இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத கொடுத்துட்டு கம்பல்சரி உங்களுடைய கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்துடணும். சரிங்களா? எதுக்காகனா உங்களுடைய ரிசல்ட் நம்பகத்தன்மைக்காக உங்களுடைய கான்டாக்ட் நம்பரையும் கொடுக்கணும். சரிங்களா? சோ தயவு செய்து இந்த 7.5 கேட்டகரியில எவ்வளவு கட் ஆஃப் வரும், ஏன்னா நிறைய நம்மளுடைய சேனல்ல என்ன பண்றீங்கன்னா, எனக்கு இந்த மார்க் கிடைக்குமான்னு கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பண்றீங்களே தவிர, கமெண்ட் மட்டும் தான் போடுறீங்களே தவிர, உங்களுடைய மதிப்பெண்ண இந்த சர்வேல நான் உங்களுக்கு லிங்க் நம்ம யூடியூப் சேனல்ல டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லிங்க் நான் வைக்கிறேன். சரிங்களா? இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த கூகுள் ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ மொட்டையா நான் 280 மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்குமா, 400 மார்க் எடுத்திருக்கேன், எம்பிபிஎஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு கிடக்கிறது என்பது அது வேஸ்டா தான் போகும். சோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சர்வேல நீங்க என்ன பண்ணுங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் அனுப்புங்க. அண்ட் வித்தின் 2 or 3 டேஸ்க்குள்ள இதோட ரிசல்ட்டையும் எவ்வளவு மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவனோட மதிப்பெண் என்ன என்பதையும் நம்ம இந்த சேனல்லே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ தயவு செய்து அரசு பள்ளி மாணவர்கள் உங்களுடைய மதிப்பெண்களை இதுல பதிவிடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த சோ உங்களுடைய நண்பர்கள் மற்ற இன்ஸ்டிடியூட்லயும் படிச்சிருப்பாங்க. தயவு செய்து எல்லா இடத்துலயும் இந்த வீடியோவை, இந்த காணொலியை நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த லிங்கையும் நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களுடன் நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.